ஹீரோவுக்கு சூலேசை அவிழ்த்து விடக்கூடிய வேஷம் அசிங்கப்பட்ட சிவாஜி கணேசன். அது என்ன திரைப்படம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சினிமா உலகை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் ஒரே படத்திலே மேலே போய்விட முடியாது. பல படங்கள் நடித்த பின்னரே அவருக்கு என்ன ஒரு மார்க்கெட் என்பது உருவாகும், ரசிகர்கள் உருவாக்குவார்கள். அந்த இடத்தை அடையும் வரை பல அவமானங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னே சொல்லலாம். இது எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, விஜயகாந்த், சத்யராஜ் என பலருக்குமே பொருந்தக்கூடியதாகத்தான் இருந்திருக்கிறது. இதில் சிவாஜி மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. ஏனெனில் முதல் படத்திற்கு முன்பு அந்த படம் உருவாகும் போதும் சில அவமானங்களை சந்தித்திருக்கிறார். ஆனால் படம் வெளியான பின்பு அல்ல, பராசக்தி படம் உருவான போது அவரை தூக்கிவிட்டு வேறு ஒரு ஹீரோவை போட்டி எடுக்கலாம் என கூறிய ஏவிஎம் நிறுவனம் என்பது ஆனால் அந்த படத்தை ஏவிஎம் நிறுவனத்தில் எடுத்து தயாரித்தவரும் சிவாஜியின் நாடக குருமான பெருமாள் முதலியார் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். சிவாஜி தான் ஹீரோ என்பதிலே அவர் உறுதியாக இருந்த காரணத்தினால் தான் பராசக்தி படத்தில் சிவாஜி தொடர்ந்து நடித்திருக்கிறார். முதல் படமே சூப்பர் ஹிட் அடிக்கவே சிவாஜிக்கு பல படங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அமைந்தது. அதன் பின் சிவாஜி எவ்வளவோ பெரிய உச்சத்தை தொற்றிருக்கிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்படின்னே கூட. நடிப்பு என்றால் சிவாஜி, சிவாஜி என்றால் நடிப்பு என மாறி போயிருக்கு. பலவிதமான கதாபாத்திரங்களில் நடித்து நடிப்புக்கே இலக்கணமாக மாறியிருந்தார் நமது சிவாஜி. ஆனால் அதே சிவாஜி பராசக்தி படத்தில் நடிப்பதற்கு முன்பு பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார். அப்படி என்ன அவமானங்கள் அப்படின்னு பார்த்தா, MS வாசன் தயாரிப்பிலே 1948ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் சந்திரலேகா அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் MK ராதா ஹீரோவாக நடித்திருப்பார். இந்த படத்தில் ஒரு காட்சியில் குதிரையிலிருந்து கீழே இறங்கி வரும் MK ராதாவின் சூலேசை பணியால் ஒருவர் பார்த்தீங்கன்னா கலட்டி விட வேண்டும். இதற்கு ஒரு நாடக நடிகரை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவரை ஏற இறங்க பார்த்த SS வாசன் என் நேரத்தை வீணாக்குங்கள் என சொல்லிவிட்டு அவரை நிராகரித்து விட்டாராம். மேலும் மானுலி என்கிற படத்தில் நடித்த ஒரு நடிகருக்கு அந்த வேஷத்தை கொடுத்தார். பராசக்தி படம் உருவான போது SS வாசன் வாய்ப்பு கொடுத்த அந்த நடிகரை ஹீரோவாக நடிக்க வைக்கலாம் என முடிவு செய்திருக்கிறார். அவரின் வீட்டுக்கு சென்று அவரின் அம்மாவிடம் பேசிய போது தனது மகன் ஹான்ஸ்ட் பரீட்சை எழுதியிருப்பதால் சினிமாவில் நடிக்க மாட்டார் என சொல்லிவிட்டார். எனவே சூலேசை அவிழ்த்து விடும் வேஷம் கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்ட நடிகரை நடிக்க வைத்தார். அவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சூலேசை அவிழ்த்து விடும் வேஷத்தில் நடித்தவர் நடிகர் VK பாலகிருஷ்ணன். பின்னாலே பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்கள் நடித்தார் என்பதும் ஒரு தகவல் என்பது இணையதளங்களிலே வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு. நமது சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நடிப்பிற்கே இலக்கணமாக இருந்தவர். அதாவது இன்றைய தலைமை நடிகர்கள் கூட அவரை பார்த்துதான் அனைவருமே இந்த கதாபாத்திரத்துக்கு இப்படி நடிக்க வேண்டுமா, இதற்கு ஒரு இப்படித்தான் நடிக்க வேண்டுமா என அனைவருமே அவரை பார்த்து தான் கற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னே கூட. அப்படித்தான் நடிப்பு பல்கலைக்கழகமாகவே சிவாஜி கணேசன் இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப மட்டுமில்ல, இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சிவாஜி கணேசனை அவருடைய நடிப்புக்கு யாரும் மாற்றமா யாரும் வர முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அந்த நடிப்பு என்பது இருந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.